ஒரு நல்லவரை பார்த்து ஒரு தீய சக்தியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லுவார். இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல தலைவன் யார்? இந்திய நாட்டுக்கே தலைமை தாங்குகிற தகுதி படைத்த ஒரு தலைவர், தமிழகத்தின் தலைமகன் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மாபெரும் தலைவர். ஜெயலலிதா அவர்களுக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் துரோகம் செய்திருக்கிறாரா? இதுக்கு மட்டும் போய் சொல்லு. இப்படி போவீங்கள ஓபிஎஸ் கிட்ட, எடப்பாடி இப்படி போவீங்களா? இப்படிதானே பேசுவீங்க. நானே பார்த்திருக்கேன். முதலமைச்சர் ஆக்கியது யார் என்று கேட்டால் திருடிதான், கொலகாரிதான், கெட்டவதான் ஜெயலலிதாவை தப்பு பண்ண வச்சவதான் சசிகலா. ஆனா உன்னை பொறுத்த மட்டும் சசிகலா உனக்கு கடவுள். அன்னைக்கு நம்பி உன்னை முதலமைச்சர் ஆக்கி சசிகலா ஜெயிலுக்கு அமைச்சு சசிகலாவை கட்சி விட்டு நீக்கிவிட்டேன். ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குவதற்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கியிருந்தால் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனோடனே பாய் பாய் பாய்னு. நண்பர்களே வணக்கம். எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் அபிஷியல் யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று நான் எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் உங்களோடு பேச இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், ஒரு நல்லவரை பார்த்து ஒரு தீய சக்தியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லுவார். உண்மையான தீய சக்தி யார் என்று கேட்டால் அதிமுகவின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் தீய சக்தி. அவர் ஒரு நல்லவரை பார்த்து துரோகி என்று சொல்லுகிறார். என்ன பேசுறேன் உங்களுக்கு புரியலையா? எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து துரோகி என்றார். இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற எனது நண்பர்கள், சகோதர சகோதரிகள், நீங்கள் கருத்து தெரிவிங்கள். யாரு துரோகி? எடப்பாடி பழனிசாமி துரோகியா? அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் துரோகியா? துரோகத்தின் ஒட்டுமொத்த இருப்பிடம் என்றால் எடப்பாடி பழனிசாமி. விசுவாசத்தின் இருப்பிடம், நம்பிக்கையின் இருப்பிடம், நேர்மையின் இருப்பிடம், கனிவின் இருப்பிடம், பணிவின் இருப்பிடம், அன்பின் இருப்பிடம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். இதற்கு பல சான்றுகளை நான் சொல்லுவேன். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காகத்தான் இந்த பதிவே. நமக்கு அவருக்கு முன்ன பின்னலாம் நம்ம அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அவர் ஒரு முதலமைச்சரா இருந்தாரு, 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு, அமைச்சரா இருந்தாரு. ஜெயலலிதாக்கு நம்பிக்கைக்குரியவர். நாங்க அந்த பக்கம் தேடி பக்கம் கூட்டத்துக்கு போனா ஐயா வெற்றிகொண்டான் சொல்லுவார், ஓபிஎஸ் டீ கடையில வண்டி நிறுத்துங்க, ரோட்டு மேலே இருக்கும் டீ கடை, அங்க நின்று ஒரு டீ சாப்பிட்டு போவோம். ஆனால் அவர் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் அறிவாலயத்தில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்தார். வந்தாராம். அவரும் அவருடைய மகன், என்னோட அருமை நண்பர், முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்கள் 2 பேரும் வந்தாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு அவர்கிட்ட, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அறிவு பண்ணி கொடுத்தாங்க என்ன அவர்கிட்ட. அவர் ரவீந்திரநாத் ஏற்கனவே நான் டெல்லி ஏர்போர்ட்ல அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவருக்கு சொன்ன நான் அவருக்கு நினைவு வந்துருச்சு. ரொம்ப நாள் பேச ஒரு நல்ல மனிதர். ஆனா என்ன ஒரு விஷயம் கேட்டா, அவர் திமுக வந்து தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல தலைவன் யார்? இந்திய நாட்டுக்கே தலைமை தாங்குகிற தகுதி படைத்த ஒரு தலைவர், தமிழகத்தின் தலைமகன் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மாபெரும் தலைவர். ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட நான், துவக்கத்தில் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்ட நான், இன்றைக்கு எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை. நான் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த தகுதி இருக்கிற ஒரு தலைவன் யார் என்றால், தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற தலைமகனாக இருக்கிற தளபதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவர் தான். ஒரு மிகப்பெரிய தலைவன் தளபதி ஸ்டாலின். ஆனால் தன்னை நான் தலைமை தொண்டர் என்று அடையாளம் படுத்திக் கொள்கிறார் என்று அவர் தன்னை திமுக நினைத்துக் கொண்டார். இவரை பார்த்து துரோகி என்றார். எந்த இடத்துல ஒரு துரோகி என்ற எடப்பாடி பழனிசாமி? எந்த இடத்துல துரோகி? 3 முறை ஜெயலலிதாக்கு எப்பொழுதெல்லாம் சிறை தண்டனை வந்ததோ, எப்பொழுதெல்லாம் முதலமைச்சர் பதவி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு முதலமைச்சர் பதவி பறி போனதோ, அந்த 3 முறை அவர் யாரை முதலமைச்சர் ஆக்கினார்? ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார். ஏன் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஜெயலலிதா முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்? ஏனென்றால் அவர் விசுவாசமாக இருப்பார். எடப்பாடி பழனிசாமி போல் காட்டி கொடுக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி போல் துரோகம் செய்ய மாட்டார். எடப்பாடி பழனிசாமி போல் அமைதிப்படி அமாவாசையாக மாற மாட்டார். இவர் நல்லவராக இருப்பார். நம்பி ஆட்சி அவரிடத்தில் ஒப்படைக்கலாம் என்று ஒப்படைத்தார். அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்திருக்கிறாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே? ஜெயலலிதா அவர்களுக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் துரோகம் செய்திருக்கிறாரா? இதுக்கு மட்டும் போய் சொல்லுங்க.
இப்படி போவீங்கள ஓபிஎஸ் கிட்ட எடப்பாடி இப்படி போவீங்களா இப்படிதானே பேசுவீங்க, நானே பார்த்திருக்கேன். துரோகின்னு சொன்னா அவர் ஜெயலலிதா அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கினாங்க. அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஒரு முதலமைச்சரா இருக்காரு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். அப்ப ஏதாவது ஜெயலலிதாக்கு துரோகம் செஞ்சாரா? ஜெயலலிதாக்கு எதிர்ப்பாக நடந்து கொண்டாரா? இல்லை, உன்னை எடப்பாடி பழனிசாமி உங்களை முதலமைச்சராக்கியது யார் என்று கேட்டால் திருடிதான், கொலகாரிதான், கெட்டவதான் ஜெயலலிதாவை தப்பு பண்ண வச்சவதான் சசிகலா. ஆனா உன்னை பொறுத்த மட்டும் சசிகலா நீ கடவுள், சசிகலா உனக்கு கடவுள். ஏன்னா சசிகலா தான் உன்னை முதலமைச்சராக்குச்சு. அன்னைக்கு சசிகலா யாரு கை நீட்டினாலும் அவங்கதான் முதலமைச்சர். அன்னைக்கு நம்பி உன்னை முதலமைச்சராக்குச்சு சசிகலா. ஜெயிலுக்கு அமிச்சு சசிகலாவே கட்சி விட்டு நீக்கிவிட்டேன். ஆனா ஜெயலலிதாக்கு 3 முறை முதலமைச்சர் போது விசுவாசமாக இருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதே அம்மையார் செயலி ஜெயலலிதா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை 3 முறை முதலமைச்சராக்கினார். முதல் முறை முதலமைச்சராக்கினாங்க இல்ல, அந்த மாதிரி உன்னை எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குவதற்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கியிருந்தால் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனோடனே பாய் பாய் பாய்னு ஜெயிலுக்கு அமிச்சு அவரு சொல்றாரு தளபதி ஸ்டாலினை பார்த்து பாய் 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 போயிட்டு வாங்க, அடுத்து நாங்க தான் பாய் பாய் என்னாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆர்ப்பாட்டத்துல பாய் பாய் என்னாரு. எதுக்கு பாய் பாய் என்னாரு தெரியுமா உங்களுக்கு? பாய் 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 இந்த 2026 தேர்தலுடன் அரசியலிருந்து விடைபெற அதிமுகவை பிஜேபிக்கு குத்தகை விட்டாச்சு. டோட்டல் தமிழ்நாட்டையும் அவங்ககிட்ட ஒப்பச்சாச்சு. இனி எனக்கும் தமிழ்நாடுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் அதிமுக ஆட்சிக்கு சம்பந்தம் இல்லை. சம்பாதிச்ச காசு வச்சு 100 தலைமுறை நான் என் தலைமுறை உட்காந்து சாப்பிடுறோம். அரசியல் வாழ்க்கைக்கு இந்த தேர்தலோட பாய் 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 அன்ட்டு போயிட்டாரு. அவர் தளபதி பார்த்து பாய் பாய் என்றார். எனவே ஜெயலலிதாவே கட்சி விட்டுக்கிட்டு இருப்பார். எல்லா எம்எல்ஏ கோடிகள்லாம் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு அதிமுக இவரு பொச்சலாயிட்டு இருப்பார். அப்புறம் ஜெயலலிதா ஜெயில இருந்து வெளியே வரும்போது அனாதையா வந்து வெளியே நின்று அந்த வேலை எடப்பாடி பழனிசாமி பார்த்திருப்பார். ஆனா அந்த வேலையை அண்ணன் ஓபிஎஸ் பார்த்தாரா? இல்ல. முதலமைச்சர் சீட்ல கூட உட்கார்ல. முதலமைச்சர் சீட்ல கூட உட்கார்ல. அந்த சிஎம் புரோட்டோகால் எனக்கு எதுவுமே வேணான்ட்டார். எந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போல. அவங்க வருவாங்க. அவங்க வந்தபோது அவங்க வருவாங்க. அவங்க வந்தபோது ஃபங்க்ஷனுக்கு போட்டோம். அந்த பதவி அவங்க கொடுத்தாங்க. அதாவது மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் அவர் வேறீங்க. ஆனா ஜெயலலிதா யாரு? ஜெயலலிதா கேரக்டர்னா சர்வாதிகாரத்தின் உச்சக்கட்டம். யாரா இருந்தாலும் நான் தான், எனக்கு கீழே தான் நீ. ஆனானப்பட்ட நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலறிய என்னில் இருந்து உதிர்ந்த ரோமானாங்க. அதனால என் உடம்புல இருந்து கீழே உந்த மயிருக்கு சமா நாவலர் நடிகலின்னு பேசணும். யாரு? ஜெயலலிதா பேசுச்சு. சங்கராச்சாரியார் மீதே கஞ்சா கேஸ் போட்டுச்சு. யாரும் வருத்தம் பேச முடியாது, வருத்தம் பேச முடியாது. ஜெயலலிதா பேசி குடியாத்த கும்பலம் எத்தனையோ வழக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சியிலே மேல 6 வழக்கு. ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி பேச்சாளர் ஆளுங்கட்சிக்காக பேசிட்டு இருக்கிற ஆளுங்கட்சியிலே மேல 6 வழக்கு. அது நமக்கு ஒண்ணு வழக்கும் கோர்ட்டு புதுசுலன்னு வச்சுங்க. ஆனால் அங்கனானப்பட்ட ஜெயலலிதா அந்த அம்மா ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குதுன்னா அப்ப அவரு எப்படிப்பட்டதா இருப்பார்? ஒரு முறை இல்ல, ஒரு 3 முறை முதலமைச்சர் பதவி இழக்கிறாங்க. ஒரு முறை ஒருத்தருக்கு வாய்ப்பு தரல, 3 முறையும் ஒருத்தருக்கே வாய்ப்பு தராங்க. இப்பெல்லாம் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவி போகும்போது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர். இதை விட ஒரு சான்றிதழ் ஓபிஎஸ் வேணுமா? இதை விட ஒரு சான்றிதழ் ஓபிஎஸ் வேணுமா? அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு? சரி, அந்த அம்மா செத்து போச்சு, சசிகலா சாவச்சிச்சு. அதன் பிறகு ஒரு முதலமைச்சர் ஆனார். சரி, நீங்களே ஒரு நாடகம் ஆடி சசிகலா பேச்ச கேட்டு அவர் அந்த ஷீட்ல இருந்து இறக்குனீங்க. சசிகலா உன்ன முதலமைச்சர் ஆகிச்சு எடப்பாடியை. சசிகலா ஜெயிலுக்கு போன சசிகலாவே கட்சி விட்டுக்கிட்டார் எடப்பாடி. இப்ப அதிமுக போச்சார் ஆயிட்டார். நீ அதிமுக போச்சார் ஆன உடனே ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கிட்ட. அவர் எவ்வளவோ கட்சிக்கு ஒரு முயற்சி பண்ணா நீ கட்சியில் அவரை வந்து அனுமதிக்கல. ஏன்னா அவர் அதிமுக வந்துட்டு அதிமுக ஸ்டாண்ட் பண்ணிடுவார். நீ வந்து அதிமுக பிஜேபி விற்க முடியாது. இப்ப அதிமுக பிஜேபி வித்துட்ட. இந்த திராவிட மண்ண ஆரிய மண்ணா மாத்த முயற்சி பண்ற. உன் கட்சிக்கு துரோகி எடப்பாடி பழனிசாமி.
நம் தமிழ் மண் திராவிட மண்ணுக்கு துரோகி எடப்பாடி பழனிசாமி. துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி. அவங்க அரசியலே தன்னை நிலைநாட்டிக்கணும். எனவே திமுக இணைந்திருக்கிறார், மக்களுக்கு பணியாற்ற போகிறார். எனவே எந்த திசையிலே பார்த்தாலும் அந்த ஓபிஎஸ்சி துரோகி என்று சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் தகுதி இல்லை, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற எந்த அடிமைகளுக்கும் தகுதி கிடையாது. எனவே ஓபிஎஸ் அவர்கள் விசுவாசத்தின் இருப்பிடம். எனவே அவரை துரோகி என்று சொல்கிற தகுதி துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி, நீதான் துரோகி. உண்மையான விசுவாசி அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். இன்னைக்கு அவர் திமுக இணைந்திருக்கிறார். அவரை தளபதி கைவிட மாட்டார், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கைவிட மாட்டார், திமுக தொண்டன் கைவிட மாட்டார். உனக்கு சாவுமணி அடிப்பதற்கு முக்கியமான ஒரு தரகத்தராக ஓபிஎஸ் இருப்பார். எனவே துரோகி என்றால் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி. நன்றி, வணக்கம். நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நண்பர்களே, என்னுடைய குடியாத்த கொமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.